சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வள்ளோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். படைத்தவன் நினைவில்லையோ பார்ப்பதில்லையோ, அங்கே செவி இருந்து கேட்பதில்லையோ. இங்கு நீகம் எங்கும் பரப்பிடுவோம். அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்வு தன்னை தேடி வரும். நல்ல வாழ்வு தன்னை தேடி வரும். நல்ல வாழ்வு தன்னை தேடி வரும். ஹலோ, சேதுபதி சீமையிலே தேடு கண்டு எடுத்த தங்கம் மாது இந்த ராணி பெற்று எங்கள் மன்னர் முத்துராமலிங்கம், எங்கள் மன்னர் முத்துராமலிங்கம்.
தேவர் மகன் போல ஒருவரி காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். காவல்துறை அதிகாரி அவர்கள் கிராமத்தின் சார்பாக மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். ஹலோ 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 ஹலோ
சார் நீங்களே வாங்க 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 சும்மா வாங்க. தனிப்பிரிவு காவலர் மாடசாமி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி உங்களை கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றார்கள். தனிப்பிரிவு காவலர் திரு மாடசாமி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி உங்களை கிராமத்தின் சார்பாக அழைக்கின்றார்கள். கடலாடி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள். ஹலோ கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவர் வாய்மொழி கணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனது தாய்மார்களுக்கு என்ன மாப்பிள்ள என்ன படுத்துட்டாங்களா? ஆமா 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 நல்ல இடம். அவங்கள பூரா எழுப்பி விடுங்க. என் வீட்டில் திண்டுட்டு தூங்க வேண்டியதானே? வீட்டுக்கு போயிடுவாங்க. கோமாளி வந்துட்டு படுக்கிறதுக்கு நாடகம் போட்டிருக்கு. அடு எவ்வளவு சௌரியம் அடேங்க அப்பா. இந்த மத நல்லிணக்க விழாவை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மூன்று தெய்வங்களும்
கூடி இந்த விழாவை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது சாத்தங்குடி ஆலங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு ஏராளமான பொருள் செலவு செய்து தாராளமாக நடத்தி கொண்டிருக்கின்ற முட்டிக்கால் கட்டாதையா சம்மணம் போட்டு உக்காரியா நல்லா சம்மணம் போட்டு உக்காரியா முழுவதால் கோணமே முற்றிலும் குணமாயிருக்கு. அன்பு நம்ம தம்பி அன்பு சார்ந்த விழா கமிட்டியார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் நல்ல தெளிவாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கின்ற மாணிக்கம் ஒளிபரிக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்க வேணாலும் வந்துடுறாரு. அவர் உட்கார்ந்தாத்தான் சரியா இருக்கு. கண்டிப்பா இந்த நாடகத்திற்கு ஆமா கொட்டை அமைச்சவரை ரொம்ப நன்றி சொல்லணும். ஆமா அந்த பிள்ளை மணிமேகலை சொல்லியிருக்கு அவருக்கு ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுங்கண்டு. பின்னாடி அவளை இடம் கிடக்கு கொஞ்சம் தள்ளி ஊண்டாம கட்டோம் நாடகத்துக்கு 13 பேர் ஒண்ணு மேல ஒண்ணு கிடக்கிறதா? யாரியா கொட்டை அமைச்சது? அண்ணன் நான் சொல்லிட்டேன். அந்த பிள்ளை வந்து என்ன பாடுபடுத்த போதும். அருமையான முறையில் நாங்க எல்லாத்தையும் பிரிச்சு கமலன்னு இந்த நாடகத்தை விழாவை சீரும் சிறப்புடன் வசூல் பண்ணி நடத்தத்தான் செய்வார். கொட்டை பிரிச்சு போடுறது சேர் தூக்கி போடுறதுல இருந்து அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரவுண்டுக்கு டேபிள் அவர் தான் தூக்கிட்டு வந்தார். ஆமா அடுத்த வருஷம் நல்லா போடுங்க. கொட்டகமை தன்பு உள்ளங்களுக்கும் இந்த ஆலங்குளம் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த விழாவிற்கு நன்கொடை அளித்து இந்த விழாவை சீரு சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி நாடகத்திற்கு அனுமதி அளித்தது யாரையா? காவல்துறை ஐயா. தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்ற ஏண்டா மாப்பிள்ள அதாவது டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு எத்தனை மணி நேரம் டியூட்டி? 8 மணி நேரம் தான் டியூட்டி. அது யூனியன் ஆபீஸா இருந்தாலும் சரி ரெவன்யூ டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி எந்த வேலையா இருந்தாலும் சரி சவுதியில போய் ஓட்டி செஞ்சாதான் எக்ஸ்ட்ரா சம்பளத்துக்கு ஓட்டி பார்ப்பாங்க. 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஆனா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல 24 மணி நேரம் ஒரு துறை வேலை செய்தென்றால் அது காவல்துறை ஒன்றுதான். நான் வலைதளத்தில் பார்த்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனது அன்பண்ணன் கமலண்ணன் இந்த காவல்துறையிலே அதாவது எப்படி பள்ளிக்கூடங்களில் நல்லாசிரியர் விருது பெற்றாரோ அதே மாதிரி காவல்துறையில் நல்லா சிறப்பான காவல் பணி புரிந்ததுக்கு அந்த வலைதளத்தில் நான் யூடியூப்ல பார்த்தேன். ஆமா சிறந்த காவல்துறை விருது பெற்ற எனது அன்பு அண்ணன் இந்த விழாவை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த 3 மதம் மட்டுமல்ல எல்லா மதம் நல்லிணக்க விழாவை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பண்ணன் கமலண்ணன் அவர்களுக்கும் என்னை மைக்கில் சொன்னாரு. நான் தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்னும் சொல்லணும்னே ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு 2 தடவை 3 தடவை தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கு மேல திருந்தலைன்னா அவன் குட்டிச்சவரா போக வேண்டியதுதான். ஆமா இன்னும் சொன்னா நான் சண்டைக்கு வருவான்னு சொன்னா எதுக்கு சண்டைக்கு எதுக்கு? ஆமா நான் திருந்த என்னை மறுபடியும் இந்த மேடையில் ஏற்றி கௌரவப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆலங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆமா இளவட்டங்கள்லாம் சண்டை போட்டுருக்காங்க. எப்படி? ஆமா 2 வருஷம் நாடகத்துக்கு எடுத்து போட்டாரு போடுவோம் அப்படின்னு ஒரே காலில் நின்றுருக்காரு. கண்டிப்பா ஆமா இவ மீண்டும் இந்த மேடையில் ஏற்றி கௌரவப்படுத்தி கொண்டிருக்கின்ற இயன்ற பொழுதில் பெரிது வைக்கும் என் தன் மகனை சான்றோனை என கேட்ட தாய் எனது அன்பு உறவினர்களுக்கும் வந்திருக்கின்ற கலையின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களுக்கும் ஆலங்குளத்தில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நமது தெய்வீக திருமணார் பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய இளைஞர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த விழா எதுக்கு மாப்பிள்ள கும்பிடுறாங்கடா? ஒரே ஒரு தெய்வம் அன்பு ஐயா தெய்வீக திருமணார் எடுத்துக்காட்டு. ஏண்டா பிறந்தது இந்து மதம், வளர்ந்தது முஸ்லிம் மதம், படித்தது கிறிஸ்டின் மதம். இந்த 3 மதத்துக்கு இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டமே இன்னைக்கு ஆலங்குளத்தை சிறப்பாக பேசுனா காரணம் ஐயாவை வச்சுட்டேன், தெய்வீக திருமணார் வச்சுட்டேன். பிறந்த 6 மாதத்தில் அம்மா இறந்துடுறாங்க. பால் கொடுத்து வளர்த்தது எது? முஸ்லிம் மதம். ஐயாவை படிக்க வச்சது யாரு? கிறிஸ்டின் மதம். ஆமா இந்த மத நல்லிணக்க விழாவை சீரு சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற கலாரசிய பெருமக்களுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை 24 மணி நேரமும் தன்னுடைய பணியை சிறப்பான செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவியர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாரு? விவசாயம் தான். ஆவணி பிறந்துருச்சு இப்படி போட்ட காடா கிடக்கு. என்ன செய்ய? ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ இந்த முதுகெலும்பு முறிஞ்சிருச்சுன்னு வைங்க உட்காரவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது, வெளிக்கையும் அங்கனே தான் போகணும். கூலிச்சாமி அந்த நிலைமையில தான் வர்றேன். ஆமா ஒரு இந்தியாவுக்கு எவ்வளவு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேலக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாதான் இந்த நாடக நடிகர்கள் காலையில போய் சோத்துல கைய வைக்க முடியும். இல்லாட்டா சுட சுட குழம்புலதான் கைய வைக்கலாம், வெந்து போயிடும். அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல திண்டுட்டு தூங்குறவங்களுக்கு வந்தவர்களுக்கு சொல்லியா வணக்கம் போதுமையா
5000 பேர் கூட்டம் இருப்பாங்க நாடகத்துக்கு. சரி. அந்த நாடகம் சிறப்பாவே இருக்காது. வேற 10 பேர் அங்கிட்டு உட்கார்ந்து குலுக்கல் கட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமா. நான் நிறைய ஊர்ல பாத்திருக்கேன். இங்கிட்டு 10 பேர் தொண்டி இந்த மீமிசல் பக்கம்னா இங்கிட்டு 20 பேர் ரம்மி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி. இன்னும் ஒரு 15-20 பேர் தண்ணியை போட்டு கொட்டைக்கு முன்னாடியே பாத்துக்கிட்டு இருப்பேன். இன்னும் ஒரு 2-3 பேர் இந்த பொம்பளை பிள்ளை டான்ஸ் துணி மாத்துதுல அதுல பொத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பேன். இந்த கூட்டம் ஞானமான கூட்டம். ஆமா, இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் இருந்தாலே போதும் என்று சொல்லிக்கொண்டு நாடகம் பார்க்குற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டு ஆமாப்ல கூலிச்சாமி இந்த ஓஏபி கேஸ்லாம் வர முடியாதியா, நீ தான் ஓஏபி. வீட்டில் படுத்துக்கிட்டே நாடகத்தை பார்க்க யார் யார் எப்படி பேசுகிறாங்க, யார் யார் எப்படி பாடுறாங்க. ஆமாம், பாதர் வல்ல எத்தனை மணிக்கு வர்றாரு, வெள்ளையம்மா எத்தனை மணிக்கு வர்றாங்க, அப்படி ஹார்மோனியக்காரர் எப்படி வாசிக்கிறாரு. அன்பு ஐயா அண்ணன் சொன்னாரே பஞ்சாச்சரம் நாடக நடிகரானே, ராஜ நடிகர் அன்பு ஐயா உட்காந்துருக்காரா. அப்புறம் பாட விட்டு கேட்போம். ரொம்ப நன்றியா. அவர் காலத்துல எல்லாம் நாடகம் பார்க்க எப்படி ஆலங்குளத்துல இருந்து போனோம், சைக்கிள் டயர்ல தீய பிடிச்சிக்கிட்டு எங்க இருந்து 10 கிலோமீட்டர் நடையா நடந்து நாடகம் பார்க்க போன காலம். இன்னைக்கு ஆடலும் பாடலும் சொல்லுங்க, அந்த அம்மனக்குண்டி டான்ஸுக்கு இன்னும் யாரா 50,000 பைக் நிக்கி. உலகம் அப்படி ஆகி போச்சு, இன்டர்நெட் உலகம். கேரளாவில் இருந்து மொட்டைக்குண்டி டான்ஸ் 25 பொம்பளை பிள்ளைய கூட்டி வர்றேன். 7 to 10 3 லட்சம் ரூபா. எங்க அப்பன் கோமனா வித்த நேரம் இன்னும் 45 தாண்டலை, அங்கனே தான் கிடக்கும். காரணம் என்ன, உலகத்தையே உள்ளங்கை அளவில் அடிக்கிட்டேன். செல்லுக்குள்ள இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை எனக்கு அன்பு மருமகன் கண்டிலான் தங்கப்பாண்டி யூடியூப்ல நாளைக்கு பார்த்துருவீங்க. ஒரு கல்யாணம் நடக்குதா பத்திரிக்கை வச்சு பத்திரிக்கை ஊருக்கு கொடுக்க வேண்டியதில்லை மாப்பிள்ள, வாட்ஸ்அப்ல எடுத்து உடனே குரூப்புக்கு அனுப்பிடுறேன். அவ்வளவுதான். ஒரு துஷ்டி நடக்குதா அந்த துஷ்டி ஒரு 5 ஆளை பிடிச்சி வெளியுக்குள்ள அனுப்பணும். இன்னைக்கு அனுப்ப வேண்டியதில்லை, வலைதளத்துல 15 லேசா உள்ள தள்ளுறேன் வெட்டுறேன். பொம்பளை பிள்ளை நிச்சயம் வச்ச பொம்பளை பிள்ளை நேரம் முத்தம் கொடுக்க முடியல, வீடியோ காலில் முத்தம் கொடுக்க நக்கிறேன். ஆமா, கேலரி, ப்ரொஃபைல்ஸ், இன்ஸ்டாகிராம், வீடியோ கால், லூப் டிப்பு, யூடியூப், பேஸ்புக், என்னென்னமோ வந்து உலகத்தை உள்ளங்க அளவுல செல்லுல அடக்கி இங்க உட்காந்து உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற காலத்தில் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம், உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு அழியாது என்று சொல்லிக்கொண்டு, ஆகையினால கண்டிப்பா சொல்றேன், உங்க காலில் விழுந்து எனது அன்பு உறவுகளை கேட்டு சொல்றேன், விடிய வரைக்கும் நாடகத்தை பார்த்தா எங்க முழு திறமையும் காமிப்போம். ஆமா, நீங்க தூங்கி எந்திரிச்சு வைங்க, தூங்கினாலும் சரி, வீட்டுக்கு எந்திரிச்சு போனாலும் சரி, இல்ல நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் மேக்கப் போட்டு வெளியில வந்துட்டேன், 50,000 ரூபாய் சோழி முடிஞ்சு. நான் காலையில என் பொண்டாட்டிட்ட போய் சீட்டு காசு கட்டி ஆகணும். ஏக்காதரா சும்மா. ஆகையினாலே நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்து அன்பு சகோதரிகளே வணக்கம். சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு சகோதரிகளே வணக்கம். உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போகாதங்க, பின்னாடி போகாதீங்க, ஒட்டகைக்கு பின்னாடி போகாதங்க, கத்திகளை ஓட்டு பார்க்காதங்க. பின்னாடி போகாதீங்க, கத்திகளை ஓட்டு பார்க்காதீங்க. நீங்க முன்னாடி வந்திருந்து முடிய வரை நடத்த விடிய வரை சோக்கா பார்த்திடுங்க, விடிய வரை சோக்கா பார்த்திடுங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்திடுங்க. தம்பி அந்த செல்ல பார்க்காதயா, சீத்தி அடிக்காதங்க, சீத்தி அடிக்காதீங்க, நீங்க சீத்தி அடிக்காதீங்க, நடிகருக்கு தொந்தரவு செய்யாதீங்க, சீத்தி அடிக்காதீங்க, எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. நல்ல பொறுப்புடனே இருந்து வெறுப்பு இல்லாமல் நடந்து விடிய வரை சோக்கா பார்த்திடுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. ஏ ஏ ஏ அடி கொத்து கொத்தா பூத்திருக்கு தென்ன புள்ள, அடி தண்ணி கருத்திருச்சு நம்மள சத்தம் கேட்டுருச்சு, நம்ம ஊரும் இங்கே கூடிருச்சு, நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. தண்ணி கருத்திருச்சு தவள சத்தம் கேட்டுருச்சு, ஊரு
நாடகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் பப்புனாக நடிக்கும் அண்ணன் சண்முகராசு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள். கையை தட்டுங்க, கொஞ்சம் கை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். அண்ணன் கிடாத்திருக்கை முருகன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள். நீங்களா தட்டுங்க. ஆல்ரவுண்டர் அண்ணன் மிருதங்கம் அண்ணன் சிவஞானம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை. தாய்மார்களே கை தட்டுங்க. அப்படி தட்டுத கும்மி அடிக்கிறது மாதிரி பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள். கூலிச்சாமி அண்ணன் கூலிச்சாமி அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். ஒளிபெருகி மருத தம்பி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாணிக்கம் ரேடியோஸ் பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார். வாங்கிக்கொடுங்க. இந்த நாடக உபயதாரர்கள் மயிலேறி எஸ் வேல்முருகன் அண்ணன், அய்யனார் ஹோட்டல் உரிமையாளர் எஸ் ஆலங்குளம் இருப்பு ராமேஸ்வரம், மயிலேறி எஸ் வில்வலிங்கம், எஸ் ஆலங்குளம் இருப்பு மஸ்கட்டு, மயிலேறி எஸ் லிங்கநாதன், எஸ் ஆலங்குளம் இருப்பு மஸ்கட்டு, மயிலேறி எஸ் ஜெகதீஸ்வரன், எஸ் ஆலங்குளம் இருப்பு மஸ்கட்டு, மயிலேறி எம் வில்வ கணேஷ், எஸ் ஆலங்குளம் இருப்பு மஸ்கட். ஒரு குடும்பத்தார்கள் அனைவரும் வந்து பொன்னாடை பெற்று செல்லுமாறு கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த நாடக உபயதாரர்கள் அனைவருக்கும் அலியார் சாஹிப் ஐயாவுடைய அருள் கிடைக்க வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் வாங்க, அந்த பொன்னாடையை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருடம் இந்த விழாவிற்கு இந்த நிகழ்ச்சியை இவர்கள் அனைவரும் உறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பம் மேன்மேலும் வளர இந்த நேரத்திலே நாங்கள் சாமியார் ஐயாவையும் அலியார் ஐயாவையும் மாடன் ஐயா குருசாமி ஐயா அனைவரையும் அவங்களுடைய குடும்பம் மென்மேலும் வளர வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். பூவண்ணா பாண்டி அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். கார்த்திக் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். கார்த்திக் வாங்க. பாண்டிய அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள். கார்த்திக் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள்.
தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற வள்ளுவர் குரலுக்கிறங்க இந்த நாடக விழாவிற்கு நன்கொடை அளித்த முக்கியஸ்தர்களுக்கும் மற்றும் இசைக்கலைஞர்களுக்கும் ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது சாத்தங்குடி ஆலங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற இந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மத இறைவன் துணை மத நல்லிணக்க விழாவை சீரும் சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற சந்தனக்கூடு உற்சவ விழாவை சீரும் சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது வெளியூரில் இருந்து வந்து எங்களது நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு பெரிய உள்ளங்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் மற்றும் அன்னை மீனாட்சி உருவத்தில் அமைந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய நமது ஏனாதி மண்ணில் பிறந்து ராமேஸ்வரத்தில் வசித்து வருகின்ற துணை ராஜ நடிகர் அன்பு அண்ணன் சேர்வாரன் என்ற கபிலன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே ஆரம்பிக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் மாப்பிள்ளை தங்கபாண்டியன் அவர்கள் நேரடி ஒளிபரப்பு வாங்க மேடைக்கு வாங்க மறந்துடுறது. அண்ணன் சத்யநாதன் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார். இந்த விழாவிற்கு கிட்டத்தட்ட 16வது ஆண்டு காலமாக நிதியுதவி வழங்கி கொண்டிருக்கிறோம். அண்ணன் சத்யநாதன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார். குளிச்சாமி ஒப்பிலான் கூலிச்சாமி அண்ணன் ரசிகர் மன்றம் சார்பாக அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். கூலிச்சாமின்னா ரொம்ப மாமா என்னோட ரொம்ப எனக்கு அப்பா அப்பா இல்ல முன்ன அண்ணன். நீனும் அவர் வயசு தான், நடிக்காத மண்டையில டை அடிச்சுட்டு. கொரோனா காலத்துல போய் மாப்பிள்ளை சுகத்தோட இருக்கணும். கொரோனா காலத்துல கூலிச்சாமிக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. சரி மாமா, சரி 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 மாமா, நன்றி 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 நன்றி. கூலுச்சாமி அவர்களுக்கு அன்பளிப்பளித்த அன்பு தாத்தா அவர்களுக்கு கூலிச்சாமி சார்பிலும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ள காலம் செயல்படாம கோலமரியாத குரங்குக்கு ஒப்பாவான் இருக்கேன். இந்த நாடகம் நடக்க வேண்டிய நாள் திருவிழா நாளைக்கு தான் நடக்கும். இன்னைக்கு நம்ம முன்னக்கூடியே வச்சதுனால கூட்டம் கொஞ்சம் குறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹம், என்ன கருத்திலும் பொன்னகரமா எந்த ஆரம்பம் நல்லா இருந்தா தான் முடிவு நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் தொங்கிட்டேன்னு வைங்க, அப்புறம் கடைசி வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சிடும். என்ன கருத்திலும் பொன்னகரமா விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாத்தங்குடி ஆலங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள நமது அலியார் சாஹிப் தர்கா மற்றும் மத நல்லிணக்க விழா சந்தனக்கூடு உற்சவ விழா அழைப்புதல் இவரங்க மேடையில் இன்றைய தினம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இந்த பேர்லாம் வாசிக்கணுமானே, இன்றைய தினம் இவரங்க மேடையில் இந்த நோட்டீஸே நாடக நோட்டீஸ் பார்த்தேன் மாப்பிள்ள. சரி, நம்மளை குண்டி ஓரமா தள்ளிட்டாங்க, இந்த அடைப்புல ஓட்டாங்க. போதும் போதும், என்னடா படமா தெரியுது, குதிரையில ஏறின மணிக்கு என் படத்தை போட்டுக்காங்களான்னு பாக்குறேன். இது பூரா வேற மேட்டரா இருந்திருக்கு. சரி, அவன் சுவைங்கான இப்பதான் சொல்றேன், இங்க கிடக்கும் ஓரமா. ஏமா குறிப்பு, நமது அலியார் சாஹிப் தர்கா சந்தனக்கூடு கட்டிட பணிகள் நடைபெற்று பெற்றுக்கொண்டிருக்கிறது. கட்டிட பணிக்கு நன்கொடை பணம் மற்றும் கட்டுமான பொருட்கள் வழங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த கீழே உள்ள செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் இவரங்க மேடையில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் வெள்ளையடைய வெளியர் என்று வீர முழக்கமிட்ட சுதந்திர வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் பாகம் நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த
இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், தென்னக மேடையெங்கும் தெய்வீக திருமகனார் புகழை வெற்றி முரசு ஓட்டி வருகின்ற வாழ்வீச்சு வீரர், ஆரைக்குடி மாநகர் என்றெடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அத்தான் ஆர் கருப்புசாமி அவர்கள் இவரக மேடையில் பகதூர் வெள்ளையத்தேவனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, தன் இனிய காணத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் குளிர வைக்க வரும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய சந்திரம வெள்ளையம்மாள் என்றால் இப்படித்தான் மேடையில் நடிக்க வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு நமது பரலட்சி அருகாமையில் உள்ள ராஜகோபாலபுரம் மாநகர் என்றெடுத்த அன்பு சகோதரி கே மகேஸ்வரி அவர்கள் இவரங்க மேடையில் வெள்ளையம்மாளாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஆகிய ஏனாதி ஒன்றி கண்டெடுத்து நமது ராமேஸ்வரத்தில் வசித்து வருகின்ற மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது டி சேர்வாரன் என்ற கபிலன் அவர்கள் இவரக மேடையில் கட்டோமனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வீரபாண்டிய கட்டோமன் நாடகத்தில் தனக்கென்று ஒரு வாணி வகுத்து வருகின்ற தமிழகம் எங்கும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்த நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மொச்சுகுள மண்ணில் பிறந்து மதுரையில் வசித்து வருகின்ற மரியாதைக்குரிய அன்பு தம்பி தங்கம் அவர்கள் இவரங்க மேடையில் ஊமத்துறையாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஆளு மாப்பிள்ள. யார் அது? ஆமா, சென்னை கலைவாணர் அரங்கிலே ஆமா பெரிய பெரிய நடிகர்களிடம் களவாணி பட்டத்தை பெற்று கலைமாமணி பட்டத்தை பெற்று தெம்மாங்கு புகழை வெட்டி முரசு வெட்டி வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இன்றைக்கு பல விருதுகளை பெற்று தம்பட்ட மாட்டு தலையன் என்று பெயரும் புகழும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற தம்பட்ட மாட்டு தலையன் தேங்காய் திரிகை என்ற பட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கொஞ்ச நேரம் இல்லாட்டா நட்டுவாக்காளி போட்டிருக்கோம். இதோட 2 நட்டுவாக்காளி அடிச்சிருக்கோம் கொட்டைக்குள்ள. தாய்மாருங்க அவங்க எல்லாம் பார்த்து உட்காருங்க, பக்கத்துல பாத்துக்கோங்க. 2 பூந்துருச்சு. நட்டுவாக்காளி வர்றது நல்லது ஏண்டா, ஆமா உள்ள வர்றது நல்லது, நண்டு வர்றது நல்லதுதான். ஆமா, மறுபடியும் வந்து கடிச்சாத்தான் கெட்டது. அது வாட்டில் போயிட்டா பிரச்சனை இல்லை. கடி நல்ல வேலை போதவு அடிச்சிருந்தா 108 வந்திருக்கு. உங்க அபிமான நட்சத்திரம் செம்மனரிஞ்சி மாநகர் என்றெடுத்த அன்பு அத்தான் நமது வி மாரிமுத்து அவர்கள் இவரக மேடையில் தானாவதி பிள்ளையாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவுக்கு ஆட்டுத்தோலுக்கு இடம் கேட்டு இந்தியாவை அடக்கியாள நினைத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது வடுகபடி தூவல் மண்ணில் பிறந்து மதுரையில் வசித்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய உடன்பிறவா சகோதரர் நமது வசந்தகுமார் அவர்கள் இவரக மேடையில் காலந்துறையாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆர்ப்பாட்ட நடிகர், பல திரைப்படங்கள் நடித்து உங்களை எல்லாம் வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்க வரும் மாப்பிள்ள. கொட்டை உயரமா இருக்கா? ஆமா, ஆள் வளர்த்தியான ஆளு தாங்கம்மையா. இதுல வேற 5 வீடு வேற கட்டுவாரு சிலம்பாட்டத்துல. உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது அலங்காநல்லூர் அருகாமையில் உள்ள கொளிஞ்சிப்பட்டி மாநகர் என்றெடுத்த எஸ்கே போதகுரு அவர்கள் இவரக மேடையில் கம்பளம் பட்டாளமாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேலக்கூடிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி, ஆர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, நாடக உலகின் சீர்காழி என்று போற்றப்படுகின்ற தன் வாசிப்பாலும் குரல் வளர்த்தாலும் தமிழகம் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற கிடாத்திருக்கை மாநகர் என்றெடுத்த அன்பு மாப்பிள்ளை எம்பி முருகன் பிகாம் டீகோப் அவர்கள் இவரக மேடையில் ஹார்மோனியம் அன்பின்பா. இறைவன் படைத்த உலகே எல்லா மனிதன் ஆளுகின்றார். இறைவன் படைத்த உலகே எல்லா மனிதன் ஆளுகின்றார். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றார். இறைவன் படைத்த உலகே எல்லா மனிதன் ஆளுகின்றார். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றார்.
மாட்டாருன்னு. நம்ம மாப்பிள்ள நீங்க அருமையா பாடுனீங்க. சரி. மாமா துண்டு வாங்கல மாமா பாடுனாரு. யாரு? அந்த மாமா எந்த அவர் நீங்களும் பொதகுரு வரும்போது தான் பாடுவாராம். அப்படியா? ஆமா. அந்த கீழச்சிறுவதைச் சேர்ந்த எனது நண்பர் செல்லவேல் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பனைக்குளம் மணி தம்பி அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். கிராமத்தின் சார்பாக கீழச்சிறுபோது செல்லவேல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள். ஆமாம், இன்னும் யார் வர வர பேரை சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஆமாம் ஆமாம் வரட்டும். அவங்க தான் முக்கியம் அந்த விழா நடத்துறதுக்கு. ஆமாம் மாமா, அது மாமா பாடினார்ல அருமையான பாட்டு. ஆமாம், எப்படி ஒரே அப்புறம் பாட சொல்லிட்டீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆமாம் 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 மாமா, நல்லா பாடுனீங்கடா, உங்களை சூப்பர் சிங்கர்ல இழுத்துட்டு போயிடுவேன். சரி சரி சரி. ஆமாம், அது வாய்ஸ் அருமையான வாய்ஸ். அது நீங்களும் பொதகுரு வரும்போது தான் பாட. அப்படியா? செம்மனி மாரிமுத்து மச்சான் நீங்களும் தான் பாடணும். ஆமாம், அருமையான வாய்ஸ். சரிகமா பதனியில் வேக்கன் போட்டிருக்காங்க, இழுத்துட்டு போயிடுவேன். வீட்டுல போய் பாடிடாதீங்க, பொண்டாட்டிட்டு அடி வாங்க முடியாது. ஒப்பிலானோட எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் தெரியும் அங்கேயே கேட்டாரு. ஆமா, சாப்பிடையிலேயே வெளிநாட்டு சரக்கு இருக்கு வேணுமா மாப்பிள்ள அப்படின்னு என்னை மறுபடியும் செருப்பிட்டு அடி வாங்க வைக்கிறேன். உன்னை கொலையை அத்தே விடுவேன், பார்த்து நடந்துக்க. நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டு முத்திரை வைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திருப்பமணம் அருகாமையில் உள்ள நாங்கூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்கள். இவர்கள் மிருதங்கள் தொப்பின் நான் தமையலா. பலபாத்திய சக்கரவர்த்தி உங்கள் விமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி திருப்பவனம் அருகாமையில் உள்ள கல்வி மலையைச் சேர்ந்த கே சக்திவேல் அவர்கள் இவர்கள் பலபாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
மாத்திட்டியாப்பா தோல்? நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், மாத்திட்டேன். நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பேரை சொன்ன முன்னாடியே அன்பளிப்பு வாங்குறது ஒரே ஆள் தான். உங்கள் ஐவான சத்திரம் இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி, உங்கள் வீட்டு பிள்ளை மரியாதைக்குரிய அமரர். ஏய், அமரர் இறந்துட்டாரு சாமியா. ஏய், பாவம் குளிச்சாமியே. உங்க அப்பா இருக்காரா இல்லையா? அவரைத்தான் சொன்னேன் அமரர். மரியாதைக்குரிய நமது பரம்புபட்டியை சேர்ந்த தெய்வத்திரு. ஏய், தெய்வத்திரா. உங்க அம்மா இருக்காங்களா இல்லையா? இல்ல இல்ல, அவதான் சொல்றேன், தாய் தாப்பன் தான் முதல் தெய்வம். சரி சரி சரி. அதுக்கு அடுத்தபடியாக மரியாதைக்குரிய லேட்டு. அந்த லேட்ல 3 மணிக்கு யாரை பிடிச்சி ஊருக்கு கூட்டி போக வந்த? என்ன மயத்துக்கு பொம்பளைகளோட போய் பொறணி பேசுறது? சத்திவேலு கூலிச்சாமி ஓம்பருப்பு தான் வீடியோ கால் வருதுன்னு அங்கிட்டு போவேன். போயிடாத, நட்டுவாளிகளுக்கு போயிடாத. நட்டுவாக்காளி கிடக்கு கொட்டை விட்டு நகன்றாத. நீ அந்த மூக்கையே எடுத்துட்டு போனவன் நட்டுவாக்காளிக்கு பயப்படுவானா? உங்கள் ஐவான நட்சத்திரம் மலேசியா சிங்கப்பூர் யூடியூப் புகழ் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய பரம்பப்பட்டியை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை கூலிச்சாமி அவர்கள் இவரங்கடையில் சிஞ்சா 3000 ரூபாய் செத்து போச்சு. இதுக்கு தான் 100 அன்பளிப்பு. டைம் தப்பு. நன்றி நன்றி. போ போ. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு மாப்பிள்ள. ஆமா, என் பேரை சொல்லணும்னா அதான் குளிச்சாமி சொல்றாரு. கேளு, பொம்பளை பிள்ளைங்கயா அதானே? பிள்ளைய சொல்லியா? யாரும் போட்டா போட்டிருந்தா நக்கிருப்பேன், நோட்டீஸே கிழிச்சிருப்பேன். பேரவே நக்குவானா அவன்? நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவளம் ஒட்டு, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குமுள் பேபி, அமுல் பேபி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய திண்டுக்கல்லை சேர்ந்த எம் மணிமேகலை அவர்கள் இவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது பொங்கிடும் இன்பங்கள். மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன் காதலை மீண்டும் போது கைகளை மன்னித்தேன். தாமரை கண்ணங்கள் கொத்து மலர் குதல் பாதம் அணிந்திடு சித்திரமோ, முத்து நகையிதழ் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ, கொத்து மலர் குதல் பாதம் அணிந்திடு சித்திரமோ, முத்து நகையிதழ் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ, துளிர் கொண்ட வீணையிலே குளிர் கொண்ட வீணையிலே துணை வந்து சேரும் போது சொல்லுமோ இன்பங்கள். தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது இங்கிடும் இன்பங்கள். தாமரை கண்ணங்கள். சபாஷியா சபாஷியா. என்ன பெண் என்றால் பேய் இறங்க மாப்பிள்ள. ஆமா, 13 பேர் கட்டவும் நாடகத்துக்கு. சரி, 11 பேர் நம்ம வந்து என்ன செய்ய? என்ன செய்ய? ஒரு பிள்ளை கூடுமா? அதானே. இந்த 2 பெண்கள் இருந்தா தான் சகை நிறக்கும். ஒரு குடும்பத்துல மாப்பிள்ள ஆமா. பெத்த தாய் இறந்துட்டா என்ன போயிரும் தெரியுமா? அறுசுவை. அறுசுவை உணவு போயிரும். ஆ, அதே மாதிரி தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க வைங்க, சகலமும். சகலமும் போயிரும். கடலாடி பஸ் ஸ்டாண்ட்ல ஓவோன்னு தெரிய வேண்டியது. அப்ப மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். தாய்க்கு பின் தாரம்னா. ஆமா, எல்லாரும் பெண்கள் சொல்ல கேட்டோம்டா, சரி, உண்மையிலேயே நம்ம குடும்பத்துல நம்ம முன்னேறலாம். ஆமா, அதே மாதிரி குடும்பத்துல கட்டிய மனைவியே பெத்த தாய் தாப்புன எவன் தண்ணி இன்னிய போட்டு போட்டு உதைக்கிறானோ அடுத்த ஜென்மத்துல காலு கை விளங்காம போயிடுவாங்க. இதுதான் உண்மை. ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண்களை பத்தி பேசலாம். சரி, 11:45 ஆச்சு. ஆமா ஆமா, பொம்பளை பிள்ளை அனுப்பணுமா இல்லையா? அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வெயிட் மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்ற வெட்டி பரசு வெட்டி வருகின்ற ஒளி ஒளி அமைப்பு நமது மாணிக்கம் ரேடியோஸ் உரிமையாளர் அன்பு மருமகன் மருது பாண்டியன். போடுறீங்களா? பந்தல் அமைப்பு மாப்பிள்ள அருமையான முறையில் அமைத்திருக்கிறார்கள். ஆமா, எல்லாம் அந்த இத்தனை வருஷமா மண்ணு மேடையில தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அருமையான முறையில் அமைத்த மரியாதைக்குரிய கோவிந்தன் அவர்கள், கன்னிராஜபுரத்தை சேர்ந்த கோவிந்தன் அவர்கள் அருமையான முறையில் பந்தல் அமைத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றில் இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ள சமையல் அருமையான வி லட்சுமணன்
எஸ் வெள்ளாகுளத்தை சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் அருமையான சமையல் சமைச்சிருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், தெய்வீக திருமகனார் பிறந்த ஊர் பசுமோன் அருகாமையில் உள்ள சம்பகுளத்தை சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்புல் மற்றும் கம்பளம் வெட்டாளம் பல வேடங்கள் புரிய காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி மாப்பிள்ள. ஆமா பாடிக்கிறோம் நம்ம. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு. ஆமா, கறி, கோழி கறி, ரசம். ஆமா, எனது அன்பு அம்மாவும் அன்பு சகோதரியும் பரிமாறுறாங்க, அன்பு அண்ணனும் பரிமாறுறாங்க. உணவளித்த உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. உணவளித்து பரிமாறியே சாத்தங்குடி ஆலங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் இந்த கிராமங்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு எங்க முகமெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்து மகிழ்ச்சியா இருக்காங்கன்ற காரணம் எனது அன்பு தேவர் மீடியா அன்பு மருமகன் நமது கண்டிலான் கண்டெடுத்த தங்கப்பாண்டியன் அவர்கள் இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கார்கள். அன்பு மருமகன் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் நமது கிராமத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினுடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசைக்கலைஞர்களையும் அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர், ஆமா அன்பு அண்ணே கமலன் கூட அண்ணே ஒரு அண்ணன் இருப்பாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, பேர் கபிலன்னு சொல்றாரு, ஊமத்துறைக்கு நடிப்பாரா, எப்படி இருக்கும் சண்முகராஜா நாடகம் அப்படின்னாரு. அண்ணே கொடுங்கண்ணே, அருமையான நடிகர்கள், நாடகம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த நாடகமாக இருந்தாலும் சரி அன்பு அண்ணன் நமது சேர்வாரனில் என்ற கபிலனை நாடுங்கள், சிறந்த நடிகரை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போட்டக்கூடிய பசுமனையா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை தென்மரவர் சீமையிலே தேவராண்ட பூமியிலே பாங்கான திருவிழாவா இந்த சாத்தங்குடி ஆலங்குளம் கிராமத்திலே தென்மரவர் சீமையிலே தேவராண்ட பூமியிலே தென்மரவர் சீமையிலே தேவராண்ட பூமியிலே தென்மரவர் சீமையிலே தேவராண்ட பூமியிலே பாங்கான திருவிழாவா சாத்தங்குடி ஆலங்குளம் கிராமத்திலே
கடலிலே சாத்தங்குடி மணி தம்பி அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ராமலிங்க சித்தப்பா மகன் மணி, நக்கீரவா மையம் உலகநாதன் மாப்பிள்ளை மேடைக்கு வாங்க. சித்தப்பா முனியாண்டி, மயிலேறி முனியாண்டி, இவங்க 3 பேர் வந்து கடுமையான உழைப்பு. கடந்த 1 வாரமாக வந்து பெயிண்ட் அடிக்கிறது, விறகு உடைக்கிறது, ரோடு கிளீன் பண்ணது, கட்டிட பணி எல்லாத்தையுமே கூப்பிட்ட உடனே எங்கே இருந்தாலும் ஓடி ஓடி வந்து வேலை பார்த்தாங்க. அவங்கள கௌரவப்படுத்தினேன். தம்பி மணி மேடைக்கு வாங்க. உலகநாதன் மாப்பிள்ளை வாங்க, ஓடியாங்க. கடலிலே தனிமையில் போனாலும் கல்மணி உள்ளினைவில் களைப்பாருவே அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் அடியே அமுதே வருந்தாதே. நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோறும் சேராதோ சேர்த்து. நட்ட நடு கடல் மீது அவள் காதோறும் சேராதோ சேர்த்து. நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தூங்காது அற்புதமே அண்ணு எட்டி எட்டி போனாலும் 8 மணம் போகாது சித்திரமே முத்து அதுவே பிரிந்ததே உடல் திட்டி விலகாது உயிர்காதலே கரையிலே கண்ணி தவித்தாளே கட்டு மரம் மீது காலை தவிப்பாளே இதுதான் காதலின் இடைவேளை. கடல் மீதானை தேயாது காதல்
தெய்வத்துக்கு திரு என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு என்று புரியும். ஆற்றிலே கரையுண்டு அக்கரைக்கு தூதவிடும் என்னத்தை சொல்ல நடுநாளில் அன்ன பறவையே நான் இங்கு தேடுவேன். அடியே அமுதே வருந்தாதே. ராஜ நடிகர் ஐயா பஞ்சாச்சாரம் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார். நாடக நடிகர் பகதூர் வெள்ளையத்தேவனுக்கு நடித்து பேரும் புகழும் பெற்றவர். அவருக்கு வயது முதிர்வு ஆகிவிட்டது. இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு கேட்டார். ஐயா அவர்களுக்கு இந்த மேடையில் ஒரு வாய்ப்பு கொடுக்கின்ற கிராமத்தின் சார்பாக. ஹலோ ஹலோ பாரத தாய் நாட்டினிலே பொறும்பன் முத்துராமலிங்கம் தேடுகின்றேன் உடையாள் உக்கர பாண்டியன்
ஒரு பாட்டை பாடிவிட்டு நான் அந்த மேடையில் அறலாம் என்று இருக்கின்றேன். கண்ணிலே இருப்பதென்ன கன்னிமடமானே, காவியமோ ஓவியமோ கன்னிமடமானே. அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகின்றோம். எப்படி அப்பல ஐயா வாங்கய்யா. ஐயா பாடலை பாராட்டி அண்ணே ஒரு நிமிஷம். இந்த வயசுலேயே இந்த சாரீரம்டா, வயசில் எத்தனை வெள்ளைய மாலை சோழி பார்த்துருப்பாரு. ஆத்தாடி புல்லரிச்சு போச்சே. அன்பு ஐயா பழம்பெரும் ராஜ நடிகர் அன்பு ஐயா இந்த மண்ணின் மைந்தன் பஞ்சாச்சாரம் அவர்களுக்கு இசைக்கலைஞர்கள் சார்பிலும் எனது சார்பிலும் வந்திருக்கின்ற சக நடிகர் சார்பிலும் இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறேன். தம்பி சண்முகம் சண்முகராஜ் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்ததற்கு அவருடைய நாடகக் கலைவின் சார்பாகவும் இந்த சாத்தங்குடி ஆலங்குளம் மயிலேத்தி அவர்களின் என் நாடகத்தை நடத்தி வரும் ஒரு முக்கியமான விழாவாக கொண்டு அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடை விட்டு அமரலாம் என்று இருக்கிறேன். ஐயாவை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு. ராமலிங்க தேவர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள். மணிமேகலை வெளியில் விட்டுருவோம். அப்புறம் இந்த பிள்ளையை உள்ள தள்ளிட்டு அப்புறம் பாடுறேன் நான்.